Good morning, students. Welcome back to the computer science class. In Python, last class we completed the some topics from lists, tuples, sets, and dictionary. In this, we nearly to an end of lists topic. What is list? Then how to create list and how to access list using while loop and for loop, either in positive indexing position or negative indexing position. Then accessing elements using for loop. Next one is okay. Then list length function. Length function is used to find number of elements, like number of characters in string. Then accessing elements using for loop, changing list elements, how to change particular element or the group of elements from one particular position to another particular position up to, okay. So changing elements, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம adding more elements at the end, single element append function, extend function யூஸ் பண்ணி multiple elements as a list-ஆக அனுப்பணும், பாஸ் பண்ணணும். within square bracket list of value separated by comma, list of value separated by comma, e1 e2 e3 etc. இதுவும் பார்த்துட்டோம். then insetங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பொசிஷன் ஆஃப் த இண்டெக்ஸ் யூ ஹேவ் டு மென்ஷன், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். தென் எலமெண்ட் என்ன வேல்யூ, எந்த இடத்துல என்ன வேல்யூ இன்செர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லி இன்செர்ட் பண்ணலாம். டெலிட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டெல் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் எலமெண்ட் அல்லது பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் we can delete or என்டையர் ஆப்ஜெக்ட் delete. தென் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம delete பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எலமெண்ட் வேல்யூ, if we don't know the index position, if we know the value means நம்ம என்ன யூஸ் பண்ணி டைரெக்டாக இந்த பர்டிகுலர் வேல்யூவை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். பட் தட் வேல்யூ மஸ்ட் பி எக்ஸிஸ்டிங் இன் த லிஸ்ட், யூ ஹாவ் டு ரிமெம்பர். லிஸ்ட் பாப், லிஸ்ட் நேம் டாட் பாப், பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா the given element, index position element will be deleted, same as டெல்ல நம்ம ஒரு லிஸ்ட் நேம் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்கிறோம், இங்கே லிஸ்ட் நேம் டாட் பாப்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். பட் இங்கே என்ன பண்ணுதுன்னா அங்கே டெலிஷன் வேலையை மட்டும் செய்த எலமெண்ட் இங்கே டெலிட் பண்ண எலமெண்ட்னுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இண்டெக்ஸ் பொசிஷனை அனுப்புகிறோம், அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ டெலீட் ஆகுது, டெலீட் ஆகிற வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். கிளியர் ஃபங்க்ஷன் மேக்ஸ் த அன் எம்ப்டி லிஸ்ட், அதை நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. These are the things. Then list range functions எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், டு ஜென்ரேட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை ஃபார் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே லிஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ண வேல்யூஸை லிஸ்ட் எலமெண்ட்டை அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்பண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட் ஆஃப் ஒவ்வொரு எலமெண்ட் இந்த லூப்பில் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே. இது மட்டும் இல்லை, காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் த சிம்பிளஸ்ட் வே கிரியேட்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அலாங் வித் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can assign value. List is equal to expression for variable in range. So here for in are keywords, அதே தான். எக்ஸ்பிரஷன்னா இந்த எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி தான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸின் ரேஞ்ச் 1 to 10, ஏன்னா 11 கொடுத்துருக்காங்க, 11 - 1 10 வரைக்கும், 10 வரைக்கும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இதெல்லாமே ஆட் ஆகுது. ஸோ அதை லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகுது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஸ் எலமெண்ட் டு த லிஸ்ட். ஓகேவா? ரைட். அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் நம்ம பார்க்கணும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறது மட்டும் இல்லை, பேஜில் அட் த எண்டில் கொடுத்துருக்காங்க. அட் த எண்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா
341 I think page number 341 347 போட்டிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் கொடுத்துருக்காங்க பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், அங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாமல் டோட்டலாக பைத்தானில் என்னென்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனுடைய வேலை என்ன, டிஸ்கிரிப்ஷன், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அங்கே சொல்ல. ஜஸ்ட் யுவர் ரெஃபரன்ஸ், இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு எதையும் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை. மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தான், அதுக்கு நம்ம எதையும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம அங்கே பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. இவ்வளோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தென் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய புக் பேஜ் நம்பர் 343 இருக்குது லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் எங்கே லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், மோர் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இங்கே அதில் ஃபியூ ஃபங்க்ஷன்ஸை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 1 2 3 4 5 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 343ல் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், then list functions. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஃபங்க்ஷன் இருக்குது. காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், லிஸ்ட் நேம் டாட் காப்பி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ். இப்போ மை லிஸ்ட்னுடைய லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸும் மை லிஸ்ட்டும் ஒரே எலமெண்ட்ஸை வச்சுருக்கக்கூடிய, ஏன்னா மை லிஸ்ட்டினுடைய காப்பியை எக்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். ரிட்டர்ன்ஸ் காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஸோ வி கேன் அசைன் தட் காப்பி ஆஃப் த லிஸ்ட் டு அனதர் லிஸ்ட் வேரியபிள், லிஸ்ட் நேம் டாட் காப்பி. இதான் அதுக்கான அவுட்புட். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறனால பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைல், நியூ ஃபைல், file, save. லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன கிடைக்குது, 12 36ங்கிற வேல்யூ. இது நீங்கள் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலும் இதே தான் வந்திருக்கும். சப்போஸ் மை லிஸ்ட் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தானே ரெண்டும் சேம் லிஸ்ட்டாக வருதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். புக்கில் அதை புக்கில் இருந்தாலும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வருது, எக்ஸை பிரிண்ட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வருது. ஸோ அப்போ என்ன, ஒரு லிஸ்ட் மை லிஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டினுடைய காப்பியை எடுத்து நம்ம இதில் அசைன் பண்ணிவிட்டோம், எக்ஸுங்கிற லிஸ்ட் வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டோம், லிஸ்ட் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிட்டோம். ஸோ லிஸ்ட் நேம் டாட் காப்பி ரிட்டர்ன்ஸ் த காப்பி ஆஃப் த லிஸ்ட், ரிட்டர்ன்ஸ் த காப்பி ஆஃப் த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அனுப்பிச்சது, அதை நம்ம எக்ஸில் அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே வேல்யூ கிடைக்கிது. ஓகே, தென் அதுக்கடுத்து கவுண்ட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த வேல்யூ. இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் அதே வேல்யூஸ் கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேல்யூவை கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லணும். சப்போஸ் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன வருது, 0ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே இதுக்கு பிரிண்ட் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், print print x dot count count of என்ன வேல்யூ கொடுக்கலாம், 12ன்னு கொடுக்கலாம். ரன் பண்ணி பார்ப்போம்.
என்ன கிடைக்குது 2 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு. இதே 36ன்னு கொடுத்து பார்த்தா என்ன கிடைக்கும்? 1 டைம் அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. இதே 34 அப்படின்னு கொடுத்து பார்த்தா என்ன கிடைக்குது? 0 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ லிஸ்ட் நேம் டாட் கவுண்ட் யூ ஹேவ் டு பாஸ் ஒன் ஆர்குமெண்ட். காப்பியில் எந்த ஆர்குமெண்ட்டும் அனுப்பலை, இங்கே 1 ஆர்குமெண்ட் 1 வேல்யூ அனுப்புகிறோம். அந்த வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்மளுக்கு. தென் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த எலமெண்ட். இப்போ நம்ம அதே தான் எலமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இல்லாத எலமெண்ட் கொடுத்தா என்ன ஆகுது? இல்லாத எலமெண்ட் -1 வரும், ஏன்னா 0லேருந்து எலமெண்ட் வேல்யூ ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஸோ இப்போ நம்ம 36 அப்படின்னு கொடுத்தா 2ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். சரி, கவுண்ட்னே கொடுத்துட்டேன், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனே மாற்ற விட்டுட்டேன். என்ன கிடைக்குது? 2ங்கிற வேல்யூ கிடைக்குது. இதே 12 அப்படிங்கன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருது? ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் எங்கே வருதோ அந்த வேல்யூ காமிக்கும். ஃபஸ்ட்டு எங்கே அப்பியர் ஆகுதுங்கிறது தேடுது, அந்த பொசிஷனை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருது. எதுவுமே இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 16 கொடுக்குறோம். இப்போ என்ன வேல்யூ வரும்? எரர் கிடைக்குது. ஸோ இட் வில் ஷோ எரர். 16 இஸ் நாட் இன் லிஸ்ட், வேல்யூ எரர். ஸோ இல்லாத வேல்யூ கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கிற வேல்யூ தான் கொடுக்கணும். தட் மஸ்ட் பி எக்ஸிஸ்ட். ஏன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் தான் கேட்குறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூ தானே இண்டெக்ஸ் பொசிஷன் கேட்க முடியும், இல்லாத வேல்யூக்கு எப்படி கேட்குறது? Then next one, reverse. ரிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட்ஸை டோட்டலாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது. இப்போ 36 23 12 இருந்ததுன்னா 12 23 36 அப்படின்னாங்க அதை ரிட்டர்ன். ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாம் இங்கே என்ன பண்ணணும்? பிரிண்ட் மை லிஸ்ட் 12, இங்கே ஒரு 15, பிரிண்ட் மை லிஸ்ட். நான் இதை எடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்? மை லிஸ்ட் டாட், இதே எக்ஸ்னு வச்சுக்குவோம், ஏன் இவ்வளோ பெரிய பேர்? பிரிண்ட் எக்ஸு. லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ் எக்ஸ் டாட் எஸ்இ ரிவர்ஸ். மறுபடியும் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இங்கே 12 15 36 வந்து 36 15 12 வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். இதுக்கும் ஆர்குமெண்ட் கிடையாது. ஸோ கவுண்ட் பண்ணுறக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். தென் ஷார்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஆட்ரிபியூட்ஸ் கூட நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். 10 9 45 13 6 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை நாம் என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா உனக்கு அந்த ரிவர்ஸ் ஆர்டர் பார்த்தாவே தெரியும் டோட்டலாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? சார்ட் த எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கீ இஸ் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். இஃப் ரிவர்ஸ் இஸ் செட் as true, லிஸ்ட் சார்ட்டிங் இன் டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் இஸ் டிஃபால்ட். அப்போ ரிவர்ஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுக்கலினாலும் இருக்கிறதா அர்த்தம். ட்ரூனா கண்டிப்பாக கொடுக்கணும். Key is equal to my function. My function, the name of the user defined function that specify the sorting criteria. ஸோ இந்த கீ வந்து நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணணும்? சார்ட்டிங் கிரிட்டீரியாவை டிஃபைன் பண்ணலாம் மை ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ சார்ட் வில் பி அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். லிஸ்ட் என்ன பண்ணும்? ஆர்டரை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றிடும். ஸோ ஒரிஜினல் நம்ம ஒரிஜினலாகவே டிஸ்பிளே பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லிஸ்ட் எக்ஸ் டாட் என்ன சொல்லிடுறோம்? சார்ட்னு மட்டும் கொடுத்துப்பாரு என்ன நடக்குது. ஸோ அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஷார்ட்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிருச்சு.
இப்போ reverse is equal to true அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? அப்போ வெறும் ஷார்ட் கொடுக்குறக்கும் எக்ஸ் டாட் ஷார்ட் பிரிண்ட் எக்ஸ், வெறும் ஷார்ட் கொடுக்குறக்கும் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்குறக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ அது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடுது, அவ்வளோதான். அதை லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ்னு சொல்லிவிட்டு அப்படி டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். அதனுடைய வேலையை அது செய்யுது, ஷார்ட்னு சொல்கிறது. கீ இதனுடைய கிரிட்டீரியா வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கீ இஸ் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். மை ஃபங்க்ஷன் த நேம் ஆஃப் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தட் ஸ்பெசிஃபைஸ் த சார்ட்டிங் கிரிட்டீரியா. சார்ட்டிங் கிரிட்டீரியா ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஃபங்க்ஷன் வழியாக. அது நம்ம சிலபஸில் இல்லை, பட் அந்த ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே ஆப்ஷனல், ரிவர்ஸ் ஆட்ரிபியூட்டும் சரி, ஆர்குமெண்ட்டும் சரி, கீ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டும் சரி. தென் மேக்ஸ். மேக்ஸ் என்ன பண்ணுதுன்னா மேக்ஸிமம் வேல்யூ, மின் என்ன பண்ணுதுன்னா மினிமம் வேல்யூ, சம் என்ன பண்ணுதுன்னா சம் ஆஃப் த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது, அவ்வளோ. ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ, ரிட்டர்ன்ஸ் த சம் ஆஃப் வேல்யூஸ், அதான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை நம்ம ஒரே இதில் நம்ம பார்த்துடலாம். பிரிண்ட் எக்ஸ் டாட் எம்ஏ எக்ஸ் மேக்ஸ், print x dot min min, x dot sum. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய பேர்லேயே தெரியும். நேம் இட் செல்ஃப் சேஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டெஃபினேஷன் வாட் இட் கேன் டூ. ஸோ இஃப் யூ ரன் திஸ் ப்ரோக்ராம், வாட் வில் பி த அவுட்புட் யூ கேன் obtain? X dot max, sorry, max dot, so like as len function, I misplaced this one. These are the common functions, some mathematical function, max of x, x, x. Don't get any confusion. Min, max, sum are the functions, common functions, not for list. Tuples also we can use. So far max, min, sum are common functions. So what will be the output? You see, what is the maximum value, what is the minimum value, what are the sum of the list elements? We can see the output here. Okay, so list some functions. What are some functions? List name dot copy, no argument. List name dot count, one value. List name dot index, one value. List dot reverse, then list dot short. Then other thing is max, min and sum. So some of the example programs, write a program that creates list of numbers from 1 to that they are divisible by 3. Mod equal to 4 equal to 0 and divisible by 3, divisible by 4, divisible by 4 வர வேல்யூஸ் எல்லாம் அப்பன் பண்ணுங்க. 1 to 20 அப்புறம் என்ன பண்ணணும், 1 to 21 வரைக்கும் எடுத்துக்கணும் ரேஞ்ச். ஸோ ஐ மாடுனா மட்டும் அதை அப்பன் பண்ணிக்கிறேன். அப்பன் பண்ணி முடிச்சு இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சு இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். இது ஃபார் லூப்னுடைய ஸ்டேட்மெண்ட், இது ஈஃப்னுடைய ஸ்டேட்மெண்ட். தென் இது டோட்டலாக அவுட்டர் வெளியில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் ஆகும் லிஸ்ட். நம்ம நேற்றே பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், செக் வெதர் த கண்ட்ரி இஸ் அ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் நாட். ஸோ கண்ட்ரி நேம், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் உள்ள லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஈஸ் மெம்பர்னு சொல்லி இன்புட் என்ட்ரு கண்ட்ரி நேம் கேட்குறாங்க. கண்ட்ரி நேம் இஸ் மெம்பர் இன் கண்ட்ரி, கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கா, இருந்துச்சுன்னா இஸ் த மெம்பர் ஆஃப், இல்லைன்னா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் எல்லா கண்ட்ரிஸுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர். ஸோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் கேப்ஸில் கொடுத்து ஈஃப் அப்பர் லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் கொடுத்து செக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும். இல்லை எல்லாமே இப்போ இந்தியாங்கிறது எல்லாமே கேபிட்டலில் கொடுத்தீங்கன்னா நாட் அ மெம்பர்னு தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் இன்னும் மாடிஃபை பண்ணி கூட கரெக்ட் பண்ணலாம் ப்ரோக்ராம்ஸ். Python program to read marks of subject and print the marks code in each subject and show the total marks. Total marks show பண்ணணும். எல்லா மார்க்ஸும் இன்புட் வாங்குறாங்க.
அதை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது இங்கே வந்து ஃபார்மட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி மார்க்ஸ் எப்படி ஈஸியாக ரீட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு டைமும் அது என்டர் மார்க் அப்படின்னு சொல்லி மார்க் இன்புட் வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்குது, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிடுது. தென் அதை அப்படியே இண்டிவிஜுவல் மார்க்ஸ் சொல்லிவிட்டு தென் டோட்டல் மார்க்ஸ் என்னங்கிறது சொல்லிடுது. ஸோ டு ரீட் த பீஸ் ஆஃப் 5 items list, then display sum of prices products of all prices to find the average கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஆல் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஒன்லி. டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் earning more than 1 lakh per annum. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் ஒன்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ப்ரோக்ராம்ஸ் ஓகே, 4th ப்ரோக்ராம் 5th ப்ரோக்ராம் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராஜெக்ட் லெவலில் சின்ன ப்ராஜெக்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். பட் ப்ரோக்ராம் ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம் ரைட்டிங்கெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வராது. ப்ரோக்ராம் கொடுத்து டீபக்கிங் கேட்பாங்க, இல்லைனா அவுட்புட் கேட்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு தரோவ்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் 2 லைன் சேர்த்துருந்தேன்னா உடனே பயந்துடாதீங்க. Write a program to create list of numbers 1 to 10. Delete all even numbers from the list. Print the final list. ரொம்ப சிம்பிள். 10 நம்பரையும் அப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லூப் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஈவன் வர்றது மட்டும் டெல் நம் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு டெலிட் பண்ணுறாங்க. இங்கே எனுமரேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எனுமரேட் ஃபங்க்ஷன் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமும் கூட. இந்த ப்ரோக்ராம் நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. இதை விட எனுமரேஷன் ஃபங்க்ஷன் இல்லாமல் செய்யலாம். நான் அனுப்பிச்ச மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது 3 மார்க் கொஷனில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப எசென்சியல்ஸ். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் ஃபிபனாசி சீரீஸ் டு ஸ்டோர் அண்ட் ஃபைண்ட் தம் ஆல் த வேல்யூஸ். இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபிபனாசி சீரீஸ் வேல்யூஸ் இதுவும் ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன ஃபிபனாசி சீரீஸ் வேல்யூஸ்னால் என்ன முதல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் 0 and 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 1 சம் ஆஃப் லாஸ்ட் 2 வேல்யூஸ், லாஸ்ட் அடுத்தடுத்த நம்பர் 0 1 தென் 1 2 3 5 8 இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட்டில் எவ்வளோதான். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப். இது ஒரு மியூட்டபிள் ஒன். ஆல் த எலமெண்ட்ஸ் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதை எம்டி பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், தேவையானது ரிமூவ் பண்ணலாம், எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், சிங்கிளாக இன்சர்ட் பண்ணலாம், மல்டிபிள் பல்காக இன்சர்ட் பண்ணலாம், அட் த எண்டில் இன்சர்ட் பண்ணலாம், பிட்வீனில் இன்சர்ட் பண்ணலாம். அதனுடைய சம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சில வேல்யூஸ் மட்டும் நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் லிஸ்ட்ஸ் ஆர் மியூட்டபிள். ஆக்சஸிங், ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வர்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், வைல் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து நாம் பார்க்க வேண்டியது 9.2 டப்பிள்ஸ். டப்பிள்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.